ஆக்டர் சமுத்திரக்கனி நடிச்சு ரீசெண்டாக ரிலீஸ் ஆன படம் தலைக்கூத்தல். இந்த படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். ஸோ படத்தை பார்த்தவங்க இந்த வீடியோவை பாருங்கள். நீங்கள் இந்த படத்தை தேட்டரில் பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த படம் இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். தலைக்கூத்தல் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்னது அப்படின்னா, வயசானவங்களை தலைக்கு தண்ணி ஊற்றி விடுறது அப்படிங்கிறது தான் அர்த்தம். படத்தில் நாங்கள் என்ன சொல்ல வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத டைட்டிலேயே ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி தலைக்கூத்தல் விருதுநகர், கோவில்பட்டி மாவட்டங்களில் தான் அதிகமாக நடக்கும். அதுக்கு டீட்டெயிலாகவே இந்த படமும் விருதுநகர் மாவட்டத்தை சுற்றி தான் நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த கதை 2018 காலகட்டத்தில் நடக்கிற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. ஃபஸ்ட்டு இந்த படத்தில் இந்த தாத்தாவுடைய கேரக்டர் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த படத்தோடைய டைரக்டரு இந்த தாத்தாவுடைய கேரக்டரை அவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணும்போதே சமுத்திரக்கனியும் அவங்க மகளும் பேசுகிற மாதிரி வாய்ஸ் ஓவரில் வரும். அந்த பொண்ணு நோட் எடுக்கிறதுக்காண்டி அந்த தாத்தா ரூமுக்கு போவாங்க. அப்போது அந்த கதவை ஓப்பன் பண்ணும்போது கதிரை காட்டுவாங்க. அந்த தாத்தாவுடைய ரோல் கதிர் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறத ஆடியன்ஸுக்கு புரிய வச்சுருப்பாங்க. அதே மாதிரி கதிரோடைய ரோல் வேட்டியிலே ஒரு கட்டத்தில் யூரின் போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அப்போது ப்ரெசன்ட்லையுமே தாத்தா யூரின் போயிட்டாரு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுவாங்க. ஸோ இது மூலமாக இந்த தாத்தாவோடைய கடந்த கால ரோலை கதிர் தான் ப்ளே பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறத ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. தாத்தா ப்ரெசண்டில் என்ன தான் கோமா ஸ்டேஜில் இருந்தாலுமே யாருக்கும் தெரியாத அவருடைய பழைய நினைவுகள் மட்டும் மனசில் இருக்குது அப்படிங்கிறத காட்டியிருப்பாங்க. ப்ரெசண்டில் இந்த தாத்தாவும் சமுத்திரக்கனியும் வீடு கட்டியிருப்பாங்க. அந்த வீடு பார்த்தோம் அப்படின்னா பாதிலே நின்றுருக்கும். இவருடைய தொழில் கட்டட தொழில் தான் அப்படிங்கிறத ஒரு 3 இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் சமுத்திரக்கனி மகனாக இருக்கும்போது கதிர் ஒரு சைக்கிளில் சமுத்திரக்கனியை கூட்டிகிட்டு போக வந்திருப்பார். அப்போது சைக்கிளில் ஒரு கூடை இருக்கும். அந்த கூடை ஃபுல்லாகவே ஒரு கட்டட தொழிலுக்கு தேவையான பொருளை வச்சுருப்பாரு. அதே மாதிரி இந்த சீன்லையுமே நான் வேலைக்கு வரேன் அப்படின்னு சமுத்திரக்கனி கதிர்கிட்ட கேட்பாரு. நீ பெரிய பெரிய பில்டிங்லாம் கட்டுற இன்ஜினியராக வா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அங்கேயுமே கட்டட தொழில் வேலையை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த சீனில் சமுத்திரக்கனி அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிற ஒரு டயலாக் பார்த்தோம் அப்படின்னா, நான் தொழிலுக்கு வந்தப்போ எனக்கு விளக்கமாத்த பிடிச்சி கூட்ட சொன்னார். அங்கேயுமே கட்டட தொழிலை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த தாத்தா எவ்வளோ நாளாக கோமா ஸ்டேஜில் இருந்தார் அப்படிங்கிறத போகிற போக்கில் சொல்லிட்டு போயிருப்பாங்க. சமுத்திரக்கனி ஒரு இடத்துல கடன் வாங்கியிருப்பார். அங்கே அவர் சொல்கிற டைலாக்கு பார்த்தோம் அப்படின்னா, அப்பா விழுந்து 6 மாதம் ஆச்சு, இன்னும் நீங்கள் கடனை கொடுக்கல அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு ஷாட்டில் ப்ரெசண்டில் எடுத்த ஃபேமிலி ஃபோட்டோவுமே காமிச்சிருப்பாங்க. தாத்தா இருக்கிற ரூம்லாம் பார்த்தோம் அப்படின்னா அங்கங்கே கேலண்டர்லாம் இருக்கும். அந்த கேலண்டர்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளாஷ்பேக்கில் வர கதிரும் தன்னுடைய காதலியை சந்தித்த இடங்களில் கேலண்டராக மாட்டி வச்சுருப்பாரு. ஃப்ளாஷ்பேக்கில் கதிர் போட்டுட்டு வந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் ஒரு பெட்டியில் இருக்கும். தன்னுடைய காதலினுடைய ஞாபகமாக அந்த ட்ரெஸ் எல்லாத்தையுமே பத்திரமா வச்சுருக்கிற மாதிரியுமே காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தோடைய ஃப்ளாஷ்பேக்கில் கதிரோடைய லவ்வர் என்னாச்சு அப்படிங்கிறத காட்டியிருக்க மாட்டாங்க. ஃப்ளாஷ்பேக்கில் கால் விரலை கட் பண்ணியிருப்பாங்க கதிரோட பழகுனதுனால. அதுக்கு டீட்டெயிலாக ப்ரெசண்டில் இவங்க தான் கதிரோடைய லவ்வர் அப்படிங்கிறதுக்கான கிளைமேக்ஸில் காலில் ஒரு ஷாட் வச்சுருப்பாங்க. இவங்க தான் கதிரோடைய காதலி அப்படிங்கிறதுக்காக. ஃப்ளாஷ்பேக்லையும் இவங்க செலவு தொழில் தான் பார்ப்பாங்க, ப்ரெசன்ட்லையும் செலவு தொழில் தான் பார்க்குற மாதிரியும் காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி ப்ரெசண்டில் காதலியோடைய ஃபேமிலி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையுமே போகிற போக்கில் ஒரு சீனாக காமிச்சிருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பொண்ணு தான் ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அவங்க பேத்தியாக இருக்கலாம். அதே மாதிரி இடையில ஒரு பொண்ணை காமிச்சிருப்பாங்க. அவங்க பொண்ணுங்கிற மாதிரியும் கிளைமேக்ஸில் தான் கதிரோடைய காதலியை காட்டுவாங்க. ஃப்ளாஷ்பேக்கில் கிளைமேக்ஸில் லவ்வை அக்செப்ட் பண்ணுற மாதிரி சீன் வரும். அப்போ தான் ப்ரெசண்டில் கண்ணை முழிச்சு பார்க்குற மாதிரி காட்டியிருப்பாங்க அந்த தாத்தாவை. அதே மாதிரி ஃப்ளாஷ்பேக்கில் காதலியை அடித்து போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் ப்ரெசண்டில் இவருடைய பாதி உயிர் போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. பாதி உயிர் போயிடுச்சு அப்படிங்கிறதுக்கு ரெஃபரன்ஸாக அந்த தெருவில் இளநீர்னு ஒருத்தர் வித்துட்டு போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுலேயே அவர் பாதி உயிர் போயிடுச்சு அப்படிங்கிறத ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. சின்ன வயசில் அப்பா பிள்ளைகளை எப்படி பார்த்துக்கிறாங்களோ அப்படி தான் பிள்ளைங்க பெரியவங்களை ஆனதுக்கப்புறம் பெற்றவங்களை பார்த்துக்குவாங்க அப்படிங்கிறதுக்கான டீட்டெயிலாக
சின்ன வயசுல கதிர் வந்து சமுத்திரக்கனியை சைக்கிளை வச்சு கூட்டிட்டு போற மாதிரி ஒரு ஷாட் வந்து வச்சிருப்பாரு. அதே மாதிரி சமுத்திரக்கனி வந்து பைக்கில் அவருடைய அப்பாவை கூட்டிட்டு போற மாதிரியும் காட்டியிருப்பாங்க. இவர் வந்து 2-3 சீன்ல சமுத்திரக்கனியை கிராஸ் பண்ணி போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இவங்க 2 பேருக்குள்ள எந்த ஒரு டயலாக்குமே இருக்காது. ஆனால் இவங்களுடைய பார்வைகளை வச்சு பார்த்தோம் அப்படின்னா, எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை ஆனால் நான் நல்லா பார்த்துக்கிறேன், உங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை ஆனால் நீ வந்து இப்படி உங்கள் அம்மாவை கொன்னுட்ட அப்படின்னு ஒரு கில்ட்டியாக ஃபீல் பண்ணி அவர் கிராஸ் ஆகி போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. சமுத்திரக்கனி இந்த வீட்டை கிராஸ் பண்ணி போகும்போது அந்த அம்மாவை பார்த்துக்கிட்டே தான் போவார். ஒரு நாள் வந்து இந்த அம்மா இறந்து போக போகிறாங்க அப்படிங்கிறதுக்கான டீட்டெயிலாக அந்த அம்மாவுடைய வீட்டுக்கு வெளியில் இளநீர் கூடா வந்து ரொம்ப இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி அந்த அம்மா படுத்திருந்த கட்டிலையுமே வந்து வெளியில் வச்சிருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இது மூலமாக அந்த அம்மா வந்து இறந்து போக போகிறாங்க அப்படிங்கிறத ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் இன்னொரு கேரக்டரை வந்து அழகாக டிசைன் பண்ணியிருப்பாங்க. சமுத்திரக்கனியோடைய ஒய்ஃபாக ஹீரோயின் வந்து நடிச்சிருப்பாங்க. ஹீரோயின் வந்து தீப்பெட்டி ஆஃபீஸுக்கு வேலைக்கு போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அப்போது வீட்டோட சூழ்நிலை காரணமாக தப்பான வழியில் போகிற மாதிரி ஒரு ஷாட் வந்து வச்சுருப்பாங்க. அதாவது அங்கே வேலை பார்க்குறவர் வந்து ஒரு கட்டத்தில் நெயில் பாலிஷ் வாங்கி கொடுப்பாரு. அப்போது இவங்களும் ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணுற மாதிரி அந்த நெயில் பாலிஷை வாங்கிட்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம தப்பு பண்ணுறோம்னு மனசாட்சியை உறுத்தி அந்த நெயில் பாலிஷை வந்து பஸ்ஸில் வச்சு அழிக்கிற மாதிரி இந்த ஒரு ஷாட்டில் வந்து காட்டியிருப்பாங்க. ஹீரோயின் வந்து சமுத்திரக்கனியோடைய அப்பாவை திட்டியிருப்பாங்க. கோமா ஸ்டேஜில் இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக. ஒரு கட்டத்தில் அந்த தாத்தா வந்து கண்ணை திறந்துருவார். அப்போவுமே வந்து மனசாட்சி உறுத்துனதுனால என்னை மன்னிச்சிடுவீங்களா அப்படின்னு மன்னிப்பு கேட்குற மாதிரியுமே வந்து காட்டியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு இந்த ரோலை வந்து வில்லி ரேஞ்சுக்கு காட்டினாலுமே வந்து இவங்களுக்குள்ள ஒரு சாஃப்டான கேரக்டர் இருக்கிறாங்க, சூழல் தான் இந்த மாதிரி மாற்றிருக்குது அப்படிங்கிறத அடுத்தடுத்த சீனில் ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. இந்த சீனில் சமுத்திரக்கனிக்கு சாப்பாடு வைக்காம நாய்க்கு போட்டுருவாங்க ஹீரோயின். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து தம்பிக்கிட்ட சொல்லி சாப்பாடு வாங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க. அங்கேயுமே வந்து என்னதான் கோவமாக இருந்தாலுமே ஹீரோயின் நல்லவங்க தான் அப்படிங்கிறத காமிச்சிருப்பாங்க. இந்த படம் ஆரம்பத்தில் இருந்தே மாமனாரை திட்டுற மாதிரி தான் வந்து ஹீரோயினுடைய கேரக்டர் வந்து அமைஞ்சிருக்கும். ஆனால் கிளைமேக்ஸில் மாமனாரை சாகடிக்கும் போது ஹீரோயின் வந்து கொஞ்சம் பதற மாதிரி காட்டியிருப்பாங்க. சூழல் தான் வந்து யாரை வேணுனாலும் மாற்றும் அப்படிங்கிறத அழகாக காட்டியிருப்பாங்க இந்த படத்தில். சமுத்திரக்கனி சின்ன சின்ன கல்லை வச்சு வீடு கட்டிக்கிட்டு இருப்பாரு. இந்த சின்ன கல்லை எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறாரு அப்படிங்கிறத வந்து ஒரு ஷார்ட்டாக நமக்கு ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. நைட் டியூட்டி பார்க்கும்போது ஒரு செங்கலை வந்து உரசிட்டு உட்காந்துருப்பாரு சமுத்திரக்கனி. அப்போது எந்த ஒரு டைலாக்குமே இருக்காது அந்த சீனில். அடுத்த ஷாட்டுக்கு போயிடுவாங்க. ஆனால் அங்கேருந்து தான் அந்த வீடு கட்டுறதுக்காண்டி சின்ன சின்ன கல்லை எடுத்துகிட்டு வந்திருக்கிறாரு அப்படிங்கிறது அடுத்த சீனில் வந்து நமக்கு காட்டியிருப்பாங்க. கிளைமேக்ஸில் சமுத்திரக்கனியும் பொண்ணும் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த பொண்ணு வந்து தாத்தாவை இப்படி தான் கொன்னீங்களாப்பா அப்படின்னு கேட்பாங்க. அப்போது சமுத்திரக்கனிக்கு டயலாக்கே வச்சுருக்க மாட்டாங்க. இதுக்கு ரெஃபரன்ஸாக தாத்தாவுடைய அஸ்தியை வச்சு ஒரு மரம் வளர்த்த மாதிரி கட்டியிருப்பாங்க. குழந்தை மனசில் தப்பான எண்ணம் வந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கட்டியிருப்பாங்க. இதே மாதிரி தான் இன்னொரு ரெஃபரன்ஸாக ஃப்ளாஷ்பேக்லேயுமே வந்து சொல்லியிருப்பாங்க. சமுத்திரக்கனி வந்து சின்ன வயசாக இருக்கும்போது ஓனானை அடிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அப்போது கதிர் வந்து சொல்லுவார், யாரையுமே வந்து நம்ம கொல்லக்கூடாது, அதுவாக வந்த உயிர் அதுவாக தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. இதை கனெக்ட் பண்ணுற விதமாக தான் எல்லாரும் சமுத்திரக்கனியோடைய அப்பாவுக்கு தலைக்கு தண்ணி ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லும்போது கூட சமுத்திரக்கனி வேண்டான்னு சொல்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த படத்தோடைய ஆரம்பத்தில் கதிரோடைய கேரக்டரை காமிக்கும் போது ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தான் வந்து அவருக்கு டைலாக் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி கிளைமேக்ஸ்லையுமே வந்து சமுத்திரக்கனி வந்து அவருடைய அப்பாவுக்கு தலைக்கு ஊற்றுறதுக்கு ஒத்துக்குவார். அதுக்கப்புறம் சமுத்திரக்கனிக்கு வந்து இந்த படத்தில் டைலாக்கே வச்சுருக்க மாட்டாங்க. சமுத்திரக்கனி அவங்க ஒய்ஃபை கூட்டிகிட்டு வர்ற மாதிரி ஒரு ஷாட் வந்து வச்சுருப்பாங்க. பொதுவாக பல இடங்களில் அந்த இடத்துல டைலாக் வச்சுருப்பாங்க, நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு. இந்த படத்தில் எந்த ஒரு டயலாக்குமே இருக்காது. ஒய்ஃபை கூட்டிகிட்டு வரும்போது கழுத்தில் தாலியெல்லாம் இருக்கிற மாதிரி தான் வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ அங்கேயே வந்து எல்லாத்துக்கும் சம்மதம் அப்படின்னு சமுத்திரக்கனி சொன்ன மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. சமுத்திரக்கனி இறந்து போகிற மாதிரி ஒரு ஷாட் வந்து இருக்கும். அப்பாவுக்கு தலைக்கு தண்ணி ஊற்ற போகிறாங்க அப்படிங்கிறதுக்கு அங்கே சம்மதம் சொன்னதுனால இவர் மனசளவில் இறந்து போன மாதிரியும் காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் போகிற போக்கில் குழந்தைகளுக்கு சின்ன சின்ன அட்வைஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்க. சமுத்திரக்கனி வந்து சின்ன வயசாக இருக்கும்போது நானும் வேலைக்கு வரேன்ப்பா அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு கதிர் வந்து சொல்லியிருப்பாரு, 10th வரைக்கும் படி, அதுக்கப்புறம் மட்டும் வேலைக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரி, குழந்தைகளுக்கு படிப்பும் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி
மாதிரி புரியுற மாதிரி கன்வே பண்ணியிருப்பாங்க. இந்த கதையில இன்னொரு கேரக்டருமே வந்து அழகா உருவாக்கியிருப்பாங்க. வேம்புங்கிற கேரக்டர், அதாவது இந்த படத்துல வந்து சமுத்திரக்கனியோடைய ஃப்ரெண்டா ஒருத்தர் வருவாரு. அவர் வந்து ஹேண்டிகேப்பா இருப்பாரு. குழந்தை பாக்கியமே இல்லாம இருப்பாங்க அந்த கப்பிள்ஸ் வந்து. வேம்பு வந்து இந்த சீன்ல ஒரு டயலாக் சொல்லியிருப்பாரு, பறவை மாதிரி நம்மளும் பறக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இவருக்கு இன்சூரன்ஸ் பணம் வந்த உடனே அவர் வந்து ஒய்ஃபை விட்டுட்டு பறக்க போயிடுவாரு. பணம் இருக்கிற வரைக்கும் பறப்போம், இல்லைன்னா அதுக்கப்புறம் செத்து போயிடணும் அப்படிங்கிற மாதிரி அந்த லெட்டரில் வந்து எழுதி வச்சுட்டு போயிருப்பாரு. தன்னை நம்பி வந்தவளுக்கு ஃபுல் செட்டில்மெண்ட் பண்ணி வச்சுட்டு அவர் போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. வேம்பு வந்து வீட்டை விட்டு வெளியே போகும்போது சமுத்திரக்கனியோடைய கண்ணில் பார்த்தோம் அப்படின்னா கண்ணி தண்ணியே வந்து கண்ணுக்குள்ளேயே வச்சு அழுகிற மாதிரி வந்து காட்டியிருப்பாங்க. இவருக்குன்னு இருந்த ஒரு நண்பனும் போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி கட்டியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த சீன்ல வேம்பு வந்து சமுத்திரக்கனியோட அப்பா கிட்ட போயிட்டு எப்பயாவது சாகணும்னு தோணுச்சாப்பா அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு அந்த தாத்தா வந்து 2 தடவை கண்ணை சிமிட்டு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. இதுக்கு ரெஃபரன்ஸாக அந்த மகன் வந்து அவ்வளோ கேரிங்காக இருக்கிறதுனால மட்டும்தான் வந்து வாழணும்னு அவருக்கு தோணியிருக்குது அப்படிங்கிறத ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் எந்த அளவுக்கு கேரக்டர்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்களோ இந்த படத்தோடைய டீமு, அதே மாதிரி ஒரு ஓனானை வச்சு அழகாக டிசைன் பண்ணியிருப்பாரு இந்த படத்தோடைய டீம். ஓனா வந்து வீட்டுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா ஒரு துக்கம் நடக்க போகுது அப்படின்னு அர்த்தம். ஓனா வந்து ஜன்னலுக்கு வெளியிலேயே தான் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஒரு கட்டத்தில் அந்த தாத்தாவுக்கு வந்து பாதி உயிர் போனதுக்கப்புறம் ஓனான் வந்து ஜன்னலுக்குள்ளே வந்துடும். இதே இது அந்த தாத்தா வந்து இறந்து போனதுக்கப்புறம் அந்த ஓனா வந்து வீட்டுக்குள்ளே வர மாதிரியும் வந்து காட்டியிருப்பாங்க. ஹீரோயின் வந்து ஒரு கட்டத்தில் சமுத்திரக்கனி கிட்ட கேட்பாங்க, உனக்கு புள்ள வேணுமா இல்லை உங்கள் அப்பா வேணுமா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு சமுத்திரக்கனி கிட்ட டயலாக்கே வச்சுருக்க மாட்டாங்க. இதை கனெக்ட் பண்ணுற விதமாக எங்கள் அப்பா தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பாவுக்கு பணிவிடை செய்ய போகிற மாதிரி ஒரு ஷாட் வந்து வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இந்த கதையில் இன்னொரு விஷயத்தையுமே வந்து காட்டியிருப்பாங்க. ஒரு விஷயத்த ஒரு ஆள் சாமிக்கிட்ட கும்பிட்றதுக்கும் அதே விஷயத்த எல்லாரும் சேர்ந்து சாமிக்கிட்ட வேண்டுறதும் சீக்கிரமாக நடக்கும் அப்படிங்கிறத வந்து காமிச்சிருப்பாங்க. இதெல்லாம் இந்த படத்தில் நான் நோட் பண்ண சின்ன சின்ன ஹிடன் டீட்டெயில்ஸு. இதை தவிர நீங்கள் இந்த படத்தில் ஏதாவது நோட் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி படத்தில் வர ஹிடன் டீட்டெயில்ஸு, மிஸ்டேக்ஸ் வீடியோ நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். டாடா பாய்.